சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே முன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே பொன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி பேசுறேன். சொல்லுங்க ஜெயந்தி. மேடம், நாளைக்கு ஏதோ முக்கியமான விஷயமா மிஸ்டர் குணாவை பார்க்கணும்னு சொன்னீங்க. நாளைக்கா? இல்ல நான் ஹோமுக்கு அம்மாவோட ஹோமுக்கு போக வேண்டிய ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட். அதனால அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம், அப்படியே செஞ்சிடுறேன். நாளைக்கு வேணா பாத்துக்கலாம். சரி, தேங்க்ஸ். ஓகே. ஹலோ மேடம், நாங்க மனநல காப்பகத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஏன்னா அம்மா ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா? அது வந்து இல்ல மேடம். என்ன விஷயம் மேடம்? அது வந்து என்னன்னு சொல்லுங்க. மேடம், அம்மாவை காணோம். என்னது?
ஐயா வீட்டுல சொல்லிட்டியா? ஒரே ஒரு வாய். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. காக்கா பாரு, காக்கா பாரு, பாருங்க. அங்க பாரு, அங்க பாரு. வாய் குடிடா செல்லம். குடி. குட். பார்த்தாலே அடிக்க வருது. ஆமா சார், ஏதோ பைத்தியம் மாதிரி. ஒருவேளை புதுவிதமான பைத்தியமா இருக்குமோ? ஆமா சார், அப்படிதான் தெரியுது. பார்த்தா பாவமா தெரியுது, கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க. நம்ம யார கீழே அடிபடுகிற பாரு. யாரடா சீக்கிரம்? என்னடா? யாரோ மயங்கி கிடைக்கிறாங்க. என்னது தெரியலீங்கய்யா. யாரா? யாரோ ஒரு அம்மா. சீக்கிரம். யாரு இந்த அம்மா மயங்கி கிடக்குறாங்க? தெரியலீங்கய்யா. அம்மா, அம்மா. டேய் டாக்டர் போன் பண்ணி. டேய் தூக்குடா. சரிங்கய்யா. தூக்கு தூக்கு, முள்ள முள்ள முள்ள. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்கம்மா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும், எழுந்திருச்சிருவாங்க. நன்றிமா. ஆமா, இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? யாரோ யாருக்கு தெரியும், நம்ம வீட்டு வாசல்ல மயங்கி கிடந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். யாருன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளவு உபகாரம் பண்றீங்களே, நீங்க நல்லா இருக்கணும். அம்மா, யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணாதான் மத்தவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. விரோதியா இருந்தாலும் உதவி பண்ணணும், அதுதான் நம்ம பாலிசி. நல்ல பாலிசி. தேங்க்யூ. நான் வரேங்க. வாங்க. 1 minute. டேய் ஃபீஸ் கொடு. வேண்டாங்க. ஏ? நீங்க செஞ்ச உதவிக்கு என்னால முடிஞ்சது. வரேங்க. வாங்க. ஏய் இந்து, உன்னோட ஆள் எப்படி இருக்காரு? ஏய், நீ வேற எரிச்சல கிளப்பிக்கிட்டு நீ தான் என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் கேட்ட ஓடி ஒளிஞ்சுக்கிறாரா? உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. எங்களை மாதிரி ஆளுங்க வேற ரூட்ல போய் வளைச்சு போடுவோம். நீ ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இவ்ளோ மக்கா இருக்கேடி. ஒரே பேச்சுல பார்வையில மடக்க வேணாமா? என்னடி நீ? இவ்வளவுக்கும் உனக்கு உரிமை இருக்கு, உறவு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. தீனா, உன்னை விரும்பும் தினா. தெரியும், நான் இங்க வந்தது, உன்னை பார்த்தது எதுவுமே உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஏன் என்னையும் உனக்கு பிடிக்கல தெரியும். இருந்தாலும் எல்லாமே எனக்கு பிடிக்குது. உன்னை பிடிக்குது, உன் கோவம் பிடிக்குது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காலேஜில் படிக்கிற பாடம் புரியலனா கஷ்டப்பட்டு படிச்சு புரிஞ்சுக்கிறோம்ல. அதே மாதிரி என் காதல்லையும் அதுல உள்ள சின்சியரிட்டி புரிஞ்சுக்கோ. என் காதல் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏய் வா போலாம். இந்து நில்லு, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. தீனா, உங்க காதல் புரியாம இல்ல, பிடிக்கல. நீங்க தான் அவகிட்ட உங்க காதல சொல்லிட்டீங்கல்ல, அப்ப ஏத்துக்கலன்னா நீங்க கம்பல் பண்ண கூடாது. அதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. மார்ச்ல ஃபெயில் ஆயிட்டா அக்டோபர் எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் போராடுறேன்.
அவ வேணா என்ன காதலிக்காம இருக்கலாம், என்னால அவளை காதலிக்காம இருக்க முடியாது. இது பைத்தியக்காரத்தனம். பேர் என்ன வேணா வச்சுக்கோ, அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் காதல். This is a limit. இனிமே அவ வழியில குறுக்கிடாத. அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே? நோ, அவ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். ஏய், அவ ஏன் இந்து, எனக்கு மட்டும்தான். ஏய், இதோ பாரு, நீ ஏண்டி பயப்படுற? அது ஒரு லூசு. நேத்து ஜோதிகா, இன்னைக்கு த்ரிஷா, நாளைக்கு ஒரு ஸ்டார்னு ரசனையை மாத்திட்டு போறவங்க. இதுக்கெல்லாம் பயப்படாத. வா வா. ஹலோ. எல்லா பக்கத்துல இருந்தும் அம்மாவை தேடிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? சரி, தேங்க்யூ. ஹலோ ரேகா, என்னம்மா? அம்மா அங்க வந்தாங்களா? இங்க வரலையேம்மா. இல்லையா? சரி, என்ன நியூஸ் கிடைச்சாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்றீங்களா? நிச்சயமா. ஓகே, தேங்க்யூ. ஹலோ. ஹலோ மேடம். நான் ரேகா பேசுறேன். சொல்லுங்க மேடம். அம்மா பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சா? தெரியல மேடம், தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? நியூஸ் கிடைக்கல. வேணும்னா ஒரு ஆளை நீங்க அம்பா சமுத்திரம் அனுப்பிச்சா பெட்டரோ? மேடம், தப்பா நினைக்காதீங்க. என்னன்னா அப்படியே தென்காசி அவங்க இருக்கிற கண்டிஷன்ல சென்னை விட்டு. ஆமால, அவங்க சென்னையை தாண்டி போறதுக்கு சான்ஸ் இல்ல. கரெக்ட். சரி, என்ன நியூஸ் கிடைச்சாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்றீங்களா? டெஃபினெட்லி மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. அப்பா. என்னம்மா? அம்மா கிடைச்சிருவாங்களா? நிச்சயமா கிடைச்சிருவாங்க. தைரியமா இரு. நீ எப்படி தளர்ந்துட்ட? எப்படி? அம்மா, நான் என்ன இரும்பால செஞ்ச மனுஷியா? அது ஏன் அம்மாமா குழந்தைய தொலைச்சு தவிக்கிற அம்மா மாதிரி அம்மாவை தொலைச்சு தவிக்கிற குழந்தைனா? கவலைப்படாதம்மா, கடவுள் கைவிட மாட்டாரு. நானும் நம்ம ஹோட்டல் ஸ்டாஃப், சர்வன்ட், செக்யூரிட்டிஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேம்மா. நிச்சயம் அவங்க கிடைச்சிருக்காங்கம்மா. ஆமாம்மா, நம்பிக்கையோட இரு. இந்த காப்பகத்துல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தாங்க? அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரிங்க, அவங்க கொஞ்சம் நார்மலா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹோம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம். எல்லாரும் மனுஷங்க தானேம்மா, ஏமாந்துட்டாங்க. கண்டிப்பா வந்துருவாங்கம்மா, கவலைப்படாதம்மா. ஏய், நாளைக்கு சினிமாக்கு போலாமா? பரீட்சை வருது, சினிமாவா? மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாளைக்கு பிசிக்ஸ் பிராக்டிகல்ஸ் இருக்கு. ஏய், நல்லா படிக்கிற நீயே பயந்தா அப்ப எங்க நிலைமை? என்ன இருந்தாலும் பைப்பெட், பியூரெட், காம்பனன்ட், ஃபார்முலாஸ்னு ஐயோ என்னால முடியாதுப்பா. இரு இரு, இதே ரேஞ்சில போனீனா தெனாலி கமல் மாதிரி ஆயிடுவ. ஆஹா. சரி, டியூஷனுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறோம். வரேன். ஓகே, பாய். என்ன பயந்துட்டியா? பயப்படாத, நான் ரொம்ப நல்ல பையன். அது நீ போக போக தெரிஞ்சுப்ப. அதை விட நீ என்ன முடிவு எடுத்த? நாம எப்ப காஃபி ஷாப் போறது, மணிக்கணக்கு எப்ப பேசுறது, நம்ம காதல் நாம எப்ப வளர்க்கறது? பருவத்திலே பயிர் செய்யணும் பழமொழி தெரியும்ல? நீ தான் கிளாஸ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆச்சே. உனக்கு தெரியாதா? சொல்லு. காலமும் காதலும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. உலகத்துல எல்லா ஆண் பெண்ணுக்கும் காதல் வரம் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வீண் பண்ணிடாத. ஏய், நீ இந்த உலகத்தோட எல்லைக்கே போனாலும் நீ என்ன காதலிச்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உன் நிகழ்கால காதல, எதிர்கால புருஷன், அதை மனசுல வச்சுக்கிட்டு போ.
ஏமா நீ இன்னும் தூங்கலையா? ஏமா ஒரு மாதிரி இருக்க? மாமா, காலேஜ்ல தினான்னு ஒருத்த ரொம்ப கிண்டல் பண்றா மாமா. அட என்னம்மா நீ படிக்கிற காலத்துல இதெல்லாம் சகஜம் தானம்மா. இத போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு. மாமா, எனக்கு என்ன சீரியஸ் எது விளையாட்டுதுன்னு தெரியாதா? அந்த தினா பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. படிக்கவே முடியல. இத பாரு இந்தோ, இன்னொரு தடவை அந்த பையன் உங்ககிட்ட பேச வந்தான்னா, இத பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல அப்படின்னு அவன் மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு தானா போயிட்டு போறான். யாரு அவனா? அவன் ஒரு சைக்கோ. அவன் அப்படி எல்லாம் போக மாட்டான். யாராவது வந்து மிரட்டுங்க, 4 தட்டு தட்டினாதான் ஒழுங்குக்கு வருவான். தோ உங்க மகன் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் அவன் பயப்படுவான். யாரு பயப்படணும்? என்னவாப்பா? ஒண்ணு இல்லப்பா, அவ காலேஜ்ல ஏதோ ஒரு பையன் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா, அத பத்தி சொல்லிட்டு இருக்கா. லூசு, கிண்டல் பண்ணாதான் அதுக்கு பேர் காலேஜ். அதை நான் போய் தட்டி வர கேட்கணுமா? வேற வேலை இல்ல நினைச்சியா? சும்மா கலாட்டா பண்ணிருப்பான், அதுக்கு போய் பெருசா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? அவ சீரியஸா தான் என்ன லவ் பண்றான். எப்படி 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 ஒன்னே ஒருத்தன் சீரியஸா லவ் பண்றானா? அப்ப அவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பான். மாமா எப்படியோ என்ன பிடிக்க இருந்த போய் வேற ஒரு மரத்துக்கு தாவனா சரி. கிரேட் எஸ்கேப்பா. குட் நைட். உங்களே குட் நைட். பாருங்க மாமா, நான் இவரதான் கட்டிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? இது பாரு, அவன் ஏதோ கிண்டல் பண்றாமா, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே இல்லையே, மனசை இவ்வளவு வீக்கா வச்சிருக்கியாமா, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. இந்தோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கண்ணை தொடச்சிட்டு படு. ஹலோ, நான் ரேகா பேசுறேன். அம்மா பத்தி ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல மேடம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி. இந்த நம்பர்ல தான உங்களை கான்டாக்ட் பண்ணனும்? ஆமா, இந்த நம்பர் தான். ஹலோ ரேகா மேடம். அம்மா பத்தின விஷயம் தானே? ஆமா. அது வந்து இல்ல, அத பத்தி கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். எந்த தகவலும் இன்னும் வரல. வந்த உடனே இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். ஓகே, ரைட். Thank you. ரேகா, மேடம். சார். என்னாச்சு? சார், எந்த இன்ஃபர்மேஷனும் வரல சார். இன்ஃபர்மேஷன் வரலையா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டீங்க சார்? அது சரி. அப்ப நான் என்ன கேட்டேன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்க. என்ன பிரச்சனை? வீட்ல ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். மிஸ் ரேகா, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். வீட்டு பிரச்சனை வீட்டோடவே மறந்துடும்.
டியூட்டிக்கு வந்த டியூட்டியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதான் போலீஸ் எத்திக்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார். குட். அண்ட் why is this phone off the hook? உங்களுக்கு வந்த போனா இல்ல நீங்க பண்ண போனா? பலம் உடைத்து